ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிங்கு ரெடி ஆயிருக்கா? எங்க போறா? அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமா, நாங்க வந்து இன்னைக்கு பார்க்குக்கு போறோம். அது என்ன பார்க்குன்னு சொல்லிட்டு உள்ள பார்க்கலாம் வாங்க. இப்போ என்னன்னா, நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்லருந்து கிளம்பிட்டு, ஃபர்ஸ்ட்டு பேங்க்குக்கு போனோம். பேங்க்குக்கு இல்ல, ஏடிஎம்க்கு போனோம். ஏடிஎம்க்கு போய் பணம் எடுத்துட்டு பணம்லாம் நெறையாலாம் கிடையாது. டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து சேஞ்சா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஜிபே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக பணம் வந்து கையில வேணுன்ட்டு எடுக்கிறதுக்காக அங்க போயிருந்தோம். எடுத்துட்டு அங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா வந்திருந்தாங்க. தெரிஞ்ச அண்ணன்னா அவங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் குடியிருந்தாங்க. அப்புறம் மாறி போயிட்டாங்க. அப்புறம் ஏடிஎம்லேருந்து கிளம்பி அப்படியே நாங்க போனோம். நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு பிள்ளை பார்க்கவே மாட்டேன்ட்டாளே! சரி இந்த பக்கம் திருப்புனா அந்த பக்கம் பார்க்கறா. அந்த பக்கம் திருப்புனா இந்த பக்கம் பார்க்கறா. சரி அவளுக்கு தெரிஞ்சிருச்சாட்ருக்கு. அம்மா ஏதோ வீடியோ எடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சாட்ருக்கு. அப்புறமா வீடியோ எடுத்துட்டேன். நாங்க எங்க போறோம்னா, நாங்க வந்து ஏற்காடு அடிவாரத்துல வந்து ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்கு. அது வந்து குருவம்பட்டி ஜுவாலஜிக்கல் பார்க் அது. அங்க தான் நாங்க போயிட்டுருந்தோம். இதுதான் என்ட்ரன்ஸு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கு. ஆ இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போணும். எங்க வீட்ல இருந்து இங்க போறதுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆகும். சரி நாங்க அங்க தான் போயிட்டு வரலாம். பாப்பா சின்னதா இருக்கும்போது போனோம். அதனால இப்ப போயிட்டு வரலான்ட்டு போனோம். வர வழியில பார்த்தீங்களா, குட்டி குட்டி குரங்குலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இது பண்ணி பார்த்தோம். டிங்கு போற வழியில அந்த மாடு இருக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே வந்தா. அந்த பார்க் இருக்க இடத்துல வண்டி ஸ்டாண்ட் இருக்கு. அவங்க அப்பா அங்க வண்டி ஸ்டாண்ட்ல போட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து இப்ப பார்க்குக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் வாங்க போறோம். இங்க வந்து டிக்கெட் கவுண்டர்ல வந்து நிறைய லிஸ்ட் வச்சிருந்தாங்க. யார் யாருக்கு எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலருக்கு 4 வீலருக்கு அப்புறம் அடல்ட்டுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு அந்த மாதிரி தனித்தனியாக லிஸ்ட் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அவங்க அப்பா பாருங்க டிக்கெட் வாங்கிட்டு வராங்க. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அவங்க முன்னாடி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இதுதான் என்ட்ரன்ஸு. டிங்கு வந்து அவ சைஸ்லேயோ அவளோட கொஞ்சம் பெருசாக இருக்கவங்களெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. அவங்கள பார்த்துட்டு விளையாடுறதுக்கு கூப்பிடுறா. அந்த மாதிரி தான் பண்ணுறா இப்போல்லாம். அவங்கள தூக்க சொல்கிறா, இல்லாட்டி அவங்கள தூக்கிக்கிறா. அந்த மாதிரி பண்ணுறா. இது வந்து டிக்கெட்டு. இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போனோம்னா முன்னாடியே வந்து போலீஸ் நிற்கிறாங்க. இது என்னோட பேகு. இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நியூ மம்ஸ்க்குலாம் இந்த பேக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பேகு. அப்புறம் உள்ளே என்ட்ரி ஆன உடனே ரைட் லெஃப்ட் இருந்துச்சு. நாங்கள் வந்து ரைட் சைடு தான் ஃபஸ்ட்டு போனோம். எப்பயுமே லெஃப்ட் சைடு தான் போவோம். சரி ரைட் சைடு போகலான்னு சொல்லிட்டு ரைட் சைடு போனோம் இந்த டைமு. இது வந்து அந்த இதில் காரில் கூப்பிட்டு போவாங்களா இது ஒருத்தருக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்களாமா. நாங்கள் இது வரைக்கும் இதில் போனதில்லை, நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்கும். அதனால் நாங்கள் நடந்து தான் போனோம். சிட்டிங்க்கும் அந்த வண்டியில் உட்கார வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்கார வச்சு பார்த்தேன். அதில் நின்ற உடனே அவளுக்கு அப்படியே ஒரே சிரிப்பு, அப்படி சிரிச்சிட்டு இருந்தா. அப்புறமா சரி உள்ளே என்ட்ரி ஆகலாம் அப்படின்ட்டு என்ட்ரி ஆனோம். ஃபஸ்ட்டு போன உடனே இந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து முதல்ல இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது இந்த இடத்துல முதல்ல இல்லை, முதல்ல இப்போ வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் வந்து குள்ளநரியை தான் பார்த்தோம். சுட்டி டிவியில் சொல்கிற மாதிரி குள்ளநரி அப்படின்னாங்க. அந்த குள்ளநரி தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இந்த குள்ளநரி பாருங்கள் எப்படி படுத்துட்ருக்குன்னு இவங்க அப்பா தான் ஃபீல் பண்ணாங்க. பாவம் இதுங்களை இப்படி கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எதுவும் பண்ண முடியாது. சாப்பாடு கூட சாப்பிட்ல, அந்தளவுக்கு அதுங்க ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அது வந்து நாங்கள்லாம் பார்க்குறோமேன்னு சொல்லிட்டு அது பயப்படுது. அங்கே பாருங்கள் எப்படி பார்த்து பார்த்து பயந்து பயந்து உட்காந்துட்டு இருந்துச்சு. பாவமாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் வெளியில் காட்டில் தனியாக சுற்றுறது எப்படி, இப்படி அந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறது எப்படி, நமக்கே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் ஆகும்ல. அதுங்களுக்கு பாவம் எப்படி இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளி இருக்க இடத்துக்கு வந்தோம். இது ஃபஸ்ட்டு லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் கீன்னு கத்திட்டு இருந்தது. டிங்குக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. அது கத்துறதை பார்த்துட்டு அவளும் கத்துறா, கூடவே சேர்ந்து கத்துறா. அப்புறம் கை காமிச்சு வா வா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பச்சை கிளி இருந்தது. அந்த கிளியை தான் பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரே சந்தோஷம். அதுங்க பக்கத்தில் ஒரு கிளி வந்து பக்கத்துலேயே வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிச்சு ஏதோ இந்த மாதிரி. அப்புறம் மேலே ஏறிக்கிச்சு. கையில் நம்ம தொட்டோம்னா நம்மளை வந்து அது கொத்திடும். ஆனால் அது வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு நம்ம தொடரணும் அப்படின்னு நினைக்குதோ என்னவோ. அந்த மாதிரி நாங்கள் அதுக்கிட்டே கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் இருந்தோம். பாப்பா வேற கை நீட்டிகிட்டே இருந்தா. எங்கடா இது பக்கத்துல இது கொண்டு போயிடணும்னா அது கொத்திருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேற பயம் வேற ஆயிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி தான் ஏறிச்சு. எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஆனால் கொத்தும்.
அத பார்த்துட்டு நாங்க வந்து அந்த உள்ள என்ட்ரன்ஸுக்கு பின்னாடி பக்கம் இருந்தோம். அப்புறம் என்ட்ரன்ஸ் வழியா போலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சுத்திட்டு போனோம். அந்த கிளி தான் இருந்துச்சு. அந்த கிளிக்கு என்னென்னலாம் ஃபுட்டு போட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம். அது வந்து அந்த பன்னு, அப்புறமா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி இதில போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் அத பார்த்துட்டு அந்த பக்கம் போனோம். இங்க வந்து அந்த கோட்டா இல்ல. அ தேவாங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுன்னு நெனைக்கிறேன். அது பாவம் அது உள்ள படுத்துட்டு இருந்துச்சு. தெரியல. உள்ள விட்டு எடுக்க முடியல என்னால. அது அங்க படுத்துட்டு இருந்துச்சு. எதுவுமே சாப்பிடாமலே இருந்தது. பாவமா இருந்தது பார்க்கறதுக்கு. நான் கூட அது பாம்புன்னு நெனைச்சேன். அப்புறம் பாம்பு இல்ல அது. அது தேவாங்கு. அதுக்கப்புறம் ஆமை இருந்தது. அப்புறம் இந்த கூண்டுல ஒரே ஒரு கிளி மட்டும் தான் இருந்துச்சு. இந்த கிளிக்கு வாலு ரெட் கலர்ல இருந்துச்சு. இது பேர் என்னன்னு எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. நான் அதை சரியா நோட் பண்ணாம விட்டுட்டேன். அங்க பாருங்க அழகா இருந்துச்சு இந்த கிளி. கிளியா லவ் பேர்ட்ஸ் மாதிரியே ஃபேஸ் ஆனா அதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆமையை வந்து எல்லாரும் அங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்க இருக்கவங்க வந்து திட்டுனாங்க, தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஆமையை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம். இது வந்து அந்த ஆமைங்க வந்து இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி, ஆமை வந்து அந்த இதுக்குள்ள படுத்துட்டு இருந்ததுனால நாங்க அதை பார்க்கல. சரி அது பார்த்தது தானே அப்படின்ட்டு வந்துட்டோம். சரி அப்புறம் நடந்து வந்ததுக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டா. பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போயிருந்தேன். திராட்சை எடுத்துட்டு போனேன். பிஸ்கெட் எடுத்துட்டு போயிருந்தேன். அதெல்லாம் கொடுத்தேன். பிஸ்கெட் அதிகமாக கொடுக்க மாட்டேன். சரி திராட்சை கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தேன். திராட்சை புளிப்பா இருந்தா அப்படியே துப்புவா. அப்புறம் அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டாங்க. சரி நடந்து போகட்டும் அப்படின்ட்டு நடந்து வரா. இன்னும் அவ தனியா நடக்க ஆரம்பிக்கல. எதையாவது பிடிச்சிட்டு தான் நடந்துட்டு இருக்கா. அப்படியே நடக்க வச்சதும் ரொம்ப இதாயிடுச்சு. இது வந்து 3D இமேஜ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது எப்படி இருக்கும் இந்த 3D இமேஜ்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சரி வீடியோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த தாண்டி போனதுக்கப்புறம் இங்கே அந்த ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்தோம். இது வந்து ஒரு இது மாதிரி பண்ணி கீழே ஒரு குளம் மாதிரி செட் பண்ணி இதுக்குள்ள வந்து இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. கொக்கெல்லாம் வச்சிருக்காங்க. இது ஃபாரின்லேருந்து வர பேர்ட்ஸ் ஆட்டிருக்கு. இந்த பறவை வந்து கீழே வந்து அதுக்கு மீன் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களாட்டிருக்கு. ஒரே மீன் நாத்தம் அந்த இடத்துல. அப்புறம் அங்கேருந்து போனோம். அங்கே 2 குட்டி பிள்ளைங்க போனாங்க. அதை பார்த்துட்டு டிங்கு பாருங்க எப்படி சிரிச்சிட்டு இருக்கானா. இந்த மாதிரி யாரெல்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்காங்களோ அவங்க கிட்டலாம் சண்டை போடுறது. ஏய் ஏய் இங்க வா அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஏய் ஏன்னு மிரட்டிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தலையில கொம்பு வச்ச மாதிரி ஒரு லவ் பேர்ட்ஸு. அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து இப்படி போனால் வெள்ளை மயில் இருந்துச்சு. அந்த வெள்ளை மயிலை தான் நாங்கள் பார்த்தோம். இங்க பாருங்க வெள்ளை மயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெள்ளை மயில்னா அது அது வந்து நம்மள மாதிரி தான். அதோட உடம்புல வந்து மெலனின் வந்து இல்லாதனால நம்ம எப்படி வெள்ளையா அப்படி இருக்கோம்ல அந்த மாதிரி தான் இந்த பறவைங்களுக்கும் அதோட நிறமி ஏதோ கம்மியா இருக்கறனால தான் இந்த பேர்டு வந்து வெள்ளை கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல எழுதியிருந்தாங்க. நான் அது எத்தனை டைம் படிச்சு பார்த்தாலும் திருப்பி ஒரு வாட்டி அங்க போய் படிச்சு பார்க்கிறது. பாருங்க மயிலும் மயிலும் நின்றுட்டு இருக்கு. நாங்க வந்து டிங்கு வந்து வீட்டுல வந்து மயிலு மயிலு அப்படிதான் கூப்பிடுவோம். அது மாதிரி 2 மயிலும் பக்கத்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கு. அதுவும் வெள்ளை கலர், இதுவும் வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கு. அப்புறம் அவ பார்த்துட்டு இருந்தா. அந்த இதில் நிக்க வச்சா நிக்கவே மாட்டான்டா, எங்க நடக்க வச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு. அப்புறம் அவங்க அப்பா தூக்கிக்கிட்டு அப்படியே போனாங்க. பக்கத்துலயே வந்து அந்த குரங்கு இருக்க இடத்துக்கு போயிருந்தோம். அந்த மங்கி பாவம் 2 3 தான் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல 2 தான் இருக்கு. பாவம் அது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உடம்பு கூட சரியில்லாம கூட இருக்குமோ என்னவோ தெரியல. பார்க்கவே கொஞ்சம் பாவமா தான் இருந்தது. ஒரு 4 5 இந்த மாதிரி 4 5 தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரொம்ப முன்னாடி வரும்போது நிறைய இருந்தது. இப்போ கொஞ்சம் தான் இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கல்லுல வந்து அங்கங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க எல்லா இதுவுமே. இப்ப அதான் ஊறுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பல்லி தேளு அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி அது பச்சோந்தி அது. அதையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க அப்படியே நடந்து போகும்போது ஒரு குட்டி பாலம். அந்த பாலத்துல இப்படி ஏறி பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த பாலத்து மேல நின்று பார்த்தா கீழே தண்ணி போற மாதிரி. ஆனா தண்ணி போல அப்படி நின்றுட்டு இருந்தது. அங்க பாருங்க அந்த
தண்ணி போற வழி. அதுக்கப்புறம் அந்த பாலத்துல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா முதல்ல அந்த முதலே ஒரு 2 முதலே 3 முதலையும் இருந்துச்சு. ஒரு முதல்ல அங்க பாருங்க படுத்துட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த தண்ணிக்குள்ள போகுது பாருங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா அப்படியே ரொம்ப ஸ்லோவா போகும். ஒருவேளை நம்ம தான் ஸ்லோவா இருக்கோமா, அப்படி பூமியே அப்படி ஸ்லோவான மாதிரி இருந்தது. அதை பார்க்குறப்போ அது அவ்வளோ மெதுவா ஆடி அசைஞ்சு போறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த தண்ணிக்குள்ளேயே அவ்வளோ மெதுவா அது வந்து போனது. அப்புறமா அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் நடந்து போனோம். அந்த பக்கம் நடந்து போகும்போது இந்த மாதிரி தண்ணி தண்ணி இருந்துச்சு. ஒரு குட்டி இது மாதிரி பாலம் மாதிரி இது பண்ணி தண்ணி அங்கேருந்து போகிற மாதிரி. தண்ணி வந்து மழை இல்லாதனால தண்ணி எதுவும் போகல, அப்படியே தேங்கி மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு. அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஜாலியாக இருந்தது. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு 2 பேர் வரதை பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக அவங்ககிட்ட சிரிச்சிட்டு இருந்தோம். அவங்களும் அவகிட்ட சிரிச்சிட்டு போனாங்க. இந்த மாதிரி 2 குட்டி பாலம் கட்டியிருக்காங்க கீழே தண்ணி போகிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி நடந்து போகிறப்போ முன்னாடி ஒரு பாலம் மாதிரி இருக்கு. அந்த பாலத்தோட வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. குட்டியா நல்லா இருக்கும், அழகா இருந்துச்சு அது. இந்த பாலம் தான் அது. இது வந்து இப்படி நம்ம நடந்து போற மாதிரி, அது வந்து மேலே ஏறி கீழே இறங்குற மாதிரி அந்த பாலம். இந்த பாலத்துல நின்று போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும். தண்ணி எல்லாம் போறப்போ எடுத்தோம்னா. தண்ணி இல்லாதனாலையும் இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. அந்த இடம் நிழலா நல்லா இருந்தது. நான் அதான் சரி அந்த இடத்துல எடுக்கலாமேன்ட்டு எடுத்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த பாலம். சூப்பரா இருக்கும் போட்டோ எடுக்கிறதுக்குலாம் அந்த இடம். அப்புறம் அப்படியே போற வழியில பாத்தீங்கன்னா லாரிலாம் உள்ள போற மாதிரி இடம் பண்ணியிருக்காங்க. உள்ள ஏதோ கட்டுறாங்களா இல்ல மண் அந்த மாதிரிலாம் போடுறாங்களா என்னவோ அதுக்காக. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல இந்த மாதிரி பூச்சி அந்த மாதிரிலாம் கல்லுலயே செதுக்கியிருக்காங்க. பாப்பா அதை தொடுறதுக்கு ரொம்பவே பயந்தா. பாருங்க இப்படி பயப்படுறான்னு. நான் கூட பிங்க் ரொம்ப தைரியமானவ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா இப்பெல்லாம். எதை பார்த்தாலுமே பயப்படுறா. அப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் போனோடனே மயில் இருந்துச்சு. நார்மல் மயில் இருந்தது. இந்த நார்மல் மயில் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த வெள்ளை மயில் வரும். ஃபர்ஸ்ட் நாங்க அதெல்லாம் வெள்ளை மயில் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மயில் பார்க்க வந்திருக்கோம். நான் லாஸ்ட் டைம் வரும்போது மயில் வந்து தோகையை விரிச்சு ஆடிட்டு இருந்தது. இந்த டைம் அது பண்ணல, எல்லாம் தனித்தனியா இருந்தது. அங்க பாருங்க இதெல்லாம் பெண் மயில். ஆண் மயில் 2 இருந்ததாட்டிருக்கு. ஒன்று வந்து மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு. இதோ தெரியுது பாருங்க, அதுதான் ஆண் மயில். லாஸ்ட் டைம் வரும்போது தோகையை விரிச்சிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போனால் அந்த விலங்குகளோட சிலையெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி புலி, கரடி, அது யானை, அதோட ஒட்டகச்சிவிங்கி, அதோட சிலையெல்லாம் இருக்கும். சரி அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஃபஸ்ட்டு புலிகிட்ட தான் போனோம். புளியை பார்த்த உடனே நான் அவகிட்ட அதுக்கிட்ட நிற்க வச்சு அவளை ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவள் அதுக்கு விடவே இல்லை. அவள் பயப்படுறா. புலி அது உண்மையாலும் இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறாளா இல்லை புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறாளான்னு தெரியல. பயந்தா அப்பா என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி. நான் பக்கத்தில் நிற்க வைங்க நிற்க வைங்கன்னு. இல்லை அவள் கத்துறா அப்படின்ட்டு அவர் தூக்கி வச்சுட்டே இருந்தாரு. நிற்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் தொட்டு அதுக்கிட்ட விளையாடுறமா விளையாண்டுட்டு அப்புறமா அவளை தொட விடுங்கன்னு. அதே மாதிரி பண்ணாரு. ஆனால் அவளுக்கு பயம். எப்படி பயப்படுறான்னு பாருங்க. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனால் இந்த மாதிரி குரங்குங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு குரங்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி இருந்தது. அப்புறம் அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அவளை மேலே போக சொன்னேன். தூரத்துலேருந்து பார்க்குறப்பெல்லாம் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கா. சரி பக்கத்தில் போய் தொட சொல்லலான்னு தொட வச்சா அங்கே பாருங்க எப்படி பயப்படுறான்னு. இப்படிதான் பயந்தா. அப்புறம் என் வீட்டுக்காரர்கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்காங்க உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் நானும் அவரை கலாய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த குட்டி குரங்கு இருக்கு அது தொட்டு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அவ தொட போனா. அப்புறம் பயந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தைரியமா அங்க பக்கத்துல உட்கார வைக்கவும் அமைதியா அதன் மேல உட்காந்துக்கிட்டா. அப்பயும் பயம்தான் அவளுக்கு. அப்புறம் நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை பார்க்க சொன்னேன். அப்பயும் அவ பார்க்கவே இல்லை. அப்புறம் ஒரு வழியா அப்புறம் போட்டோலாம் எடுத்துட்டு கீழே வந்துட்டாங்க. அப்புறம் நாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனோம். போற வழியெல்லாம் அந்த கல்லு மாதிரி வச்சு வழி மாதிரி பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அந்த இடம் அழகா இருந்தது. வேற ஏதோ இதுல இருக்க மாதிரி இருந்தது. ஊட்டி அந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் 3Dல போட் அந்த மாதிரி. நான் சொன்னேன் அந்த போட்ல உட்காந்துக்கிறேங்க போட்டோ எடுங்கன்னு. அவர் வேணாம் அப்படின்ட்டாரு. அப்புறமா அப்படியே முன்னாடி போனா
இந்த டைனோசரஸ் இருந்தது. சரி இந்த டைனோசர் கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் இன்னும் அங்கே என்னென்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2வை மறக்காமல் பாருங்கள். பாய்.